குட் மார்னிங். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குரு வாழ்க. ஹோலிஸ்டிக் growth 108 நாட்கள். உடல் நலம், பிசிக்கல் growth. மனநலம், மென்டல் growth. உறவுகள் மேம்பட, ரிலேஷன்ஷிப் அதுல growth. ஆன்மீகம் எனும் ஸ்பிரிச்சுவாலிட்டியில வளர்ச்சி. மிக முக்கியமாக ஒரு 5 துறைகளை வாழ்க்கையில் எடுத்துட்டு இருக்கோம். உடல் நலம், மனநலம், செல்வ வளம். அதுதான் நமக்கு வெல்த். பிஸ்னஸ் பண்றோமோ, சேலரியோ, எதுவா இருந்தாலும் சரி, அதுல ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படணும். அதுல ஒரு எக்ஸ்போனென்ஷியல் growth கொண்டு வரணும். போன வருஷம் என்ன சம்பாதிச்சோமோ அதை விட டபுளாவது சம்பாதிக்கணும். அட்லீஸ்ட் 75% growth வரணும். எங்களுடைய மென்டார் ஒருத்தர் இருந்தாரு, இப்போ அவர் இல்லை. ஆனா அவர் சொல்லியிருக்காரு, உங்களுடைய புது வருட வணிகம், புது பிசினஸ் அப்படிங்கிறது எவ்ரி ஆல்டர்னேட் இயர் அது டபுள் ஆகணும். அந்த அளவுக்கு எவ்ரி ஆல்டர்னேட் இயர் டபுள் ஆகணும்னா 50% growth இருக்கணும் நமக்கு. இந்த வருஷம் 100 அடுத்த வருஷம் 150, அதுக்கு அடுத்த வருஷம் அந்த முதல் வருஷத்துல ஒரு 50, அப்போ 200 ஆயிடும். ஸோ எவ்ரி ஆல்டர்னேட் இயர் இந்த புது வணிகம் அப்படிங்கிறது டபுள் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்னா எவ்வளோ பேர் எம்ப்ளாய் பண்ணணுமோ எம்ப்ளாய் பண்ணணும், எவ்வளோ ஒர்க்கை மற்றவங்களுக்கு டெலிகேட் பண்ணணுமோ டெலிகேட் பண்ணணும். இதனால் இவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒருத்தரை எடுக்கணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், அவங்களுக்கு பவர்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கு ஸ்கோப் ஆஃப் த ஒர்க் சொல்லி தந்துடணும், கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துடணும், ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி கொடுத்துடணும், பவர்ஸ் கொடுத்துடணும், ட்ரைனிங் கொடுத்துடணும், தேவையான ரிசோர்ஸஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த வேலைகளை நீங்கள் தான் முடிக்கணும். இதுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ முன்னாடியே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல் ட்ரைனிங் அதுக்கானது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவங்க அந்த வேலையை சிறப்பாக செய்யறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் அண்ட் இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா நம்ம வேலை பாதியாக குறைஞ்சிரும். அப்போ நம்ம வேலை என்ன ஆகும், நம்மளுடைய கோர் ஏரியா, நம்மளுடைய ஃபோக்கஸ் ஏரியா என்னவோ அதை மட்டும்தான் நம்ம செய்வோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், புது வாடிக்கையாளர்களை தேர்ந்தெடுப்பது, புது வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டோ ஆஃபீஸ்க்கு போயிட்டோ அவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு அறிந்து கொள்ளுதல், ஃபேக்ட் ஃபைண்டிங், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய நீட்ஸ் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த நீட்ஸு அவங்கக்கிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது. சில நேரத்தில் அவங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த ப்ராப்ளம்ஸை அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி காட்டி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு தேவையான அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கணுமோ அந்த சொல்யூஷன், அது எத்தனை வகையான ப்ராடக்ட்ஸோ அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கம்பைன் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை சொல்யூஷனாக கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இதோடைய அவசியம் என்ன, அவசரம் என்ன, ஏன் இதை உடனே செய்யணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி அவங்கள மோட்டிவேட் பண்ணி அந்த அவங்கள வாங்க வைக்கிறது. ஸோ இதுதான் நம்மளுடைய வேலை. இந்த வேலையை மட்டும் ஃபோக்கஸ்டாக நம்ம செஞ்சுட்டே இருந்தோம்னா மற்ற வேலைகளை எல்லாம் நம்ம மற்றவர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டோம் என்றால் நம்மளுடைய ஃபோக்கஸ் கரெக்டாக நம்ம வேலையில் மட்டும் நம்ம இருக்கும்போது நம்மளால சீக்கிரமாக வளர முடியும். அண்ட் ப்ரொஃபஷனல் growthோட ப்ரொஃபஷனல் growthல இன்டெலெக்சுவல் growthம் ஒன்று இருக்குது. அதாவது அறிவை வளர்த்துக் கொள்வது. ஸோ நம்ம துறை சார்ந்த அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு என்னெல்லாம் பயிற்சி எடுக்கணுமோ அந்த பயிற்சியை எடுத்துக்கணும். அதே சமயம் ஏற்கனவே அட்டன் பண்ண பயிற்சியில் நோட்ஸ் வச்சுருப்போம், அந்த நோட்ஸை திருப்பி பார்த்து ரிவிஷன், திருப்புதல் அப்படின்னு அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லுவாங்க ஸ்கூலில். திருப்புதல், ரிவிஷன், நம்ம திரும்ப ஒரு தடவை அந்த நோட்ஸ் எடுத்து பார்த்து அந்த நோட்ஸ் படி நம்ம ஏற்கனவே கற்றுக்கிட்டதை கரெக்டாக இப்போ செயல்படுத்திட்டு இருக்கோமா இல்லையா, அல்லது கற்றுக்கிட்டதில் இன்னும் நம்ம பாதி தான் செயல்படுத்திட்டு இருக்கோம், இன்னும் பாதி மேலே நம்ம செயல்படுத்தலை அப்படின்னா ஏற்கனவே கற்றுக்கிட்டதை முதல்ல செயல்படுத்துறதுக்கு நேரம் ஒதுக்கி அதையும் செயல்படுத்த ஆரம்பிப்போம் நம்ம பிஸ்னஸில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், வளர்ச்சிங்கிறது இன்னும் பெரிய லெவலுக்கு போகும். அண்ட் எத்தனை பேரை நம்மளோட பிராண்ட் அம்பாசிடராக நம்ம மாற்றுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வளர்ச்சி ஏற்படும். ஸோ நம்ம எல்லா மக்களுக்கிட்டையும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளமுக்கு நம்ம சொல்யூஷன் தரோம். அந்த சொல்யூஷன் கிடைத்த மக்கள்கிட்டேருந்து நம்ம டெஸ்டிமோனி வாங்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்ளம் இருந்தது, அந்த ப்ராப்ளத்துக்கு யாருமே இது வரைக்கும் கரெக்டான சொல்யூஷனை கொடுக்கல, நாம தான் போய் ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்துருக்கோம். அதனால அதோடைய பலனை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். ஸோ அந்த பலனை அனுபவித்தவர்கள் அவங்க நம்மளை பற்றி ஒரு டெஸ்டிமோனியல் ரைட்டிங்லேயோ அல்லது ஒரு ஆடியோ மெசேஜோ
ஒரு வீடியோ மெசேஜோ அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்மளோட டெஸ்டிமோனியலாக நம்ம பப்ளிக்கு நம்ம கொடுக்க முடியும். சோஷியல் மீடியாவில் நம்ம அதை ஷேர் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது, யூத் மத்தியில் ட்ரெண்டிங்காக இருக்கிறது இன்ஸ்டாகிராம். மற்ற கொஞ்சம் சீனியர்ஸ் ஒரு 35-40+ மேலே இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ்புக்கும் எக்ஸ் தளமும் இருக்கு. ஸோ இன்ஸ்டாகிராம் லிங்க்டின்னு ஒன்று இருக்கு, அது டோட்டலி ஃபுல்லி ப்ரொஃபஷனல். ஸோ அதை எதுக்கு பயன்படுத்தலாம்? மிகப்பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்க அவங்களோட லிங்க் ஏற்படணும் அப்படின்னா நமக்கு என்ன அறிவு இருக்கோ அந்த அறிவை வார்த்தைகளில் வடிக்கணும். ஸோ ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி எழுதணும். நமக்கு எந்த துறையில் அனுபவமும் அறிவாற்றலும் எக்ஸ்பீரியன்ஸும் நமக்கு எந்த துறையில் இருக்கோ அதை பற்றி பேஸ் பண்ணி ஒரு 10 பாயிண்ட் அல்லது 5 பாயிண்ட் இதெல்லாம் பண்ணணும். அப்படின்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு எப்படி பிளான் பண்ணுறது, 1 2 3 4 5 6 6 பாயிண்ட் இல்லை 5 பாயிண்ட் எழுதிட்டு அது ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு லைன் இல்லை 2 லைன் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அதை ஒரு ஆர்டிக்கல் மாதிரி லிங்க்டின்ல போஸ்ட் பண்ணணும். ஸோ இது மாதிரி பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மை பற்றி, நம்முடைய அறிவை பற்றி, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி மற்றவங்களுக்கு தெரிய வரும். அதே போல் நம்ம சில பேரை சந்திச்சிருப்போம், அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்திருக்கும், அவங்க நம்ம வாடிக்கையாளராகவே இருந்திருக்க மாட்டாங்க, பட் அவங்களோட ப்ராப்ளம்க்கு நம்ம சொல்யூஷன் கொடுத்துருப்போம். ஸோ அவங்க பேரை மென்ஷன் பண்ணாமல் ஜென்ரலைஸ்டாக அந்த டேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணி இந்த நாளில் இவரை சந்தித்தோம், இவருக்கு இந்த மாதிரி இருந்தது, இவருக்கு இந்த மாதிரி நம்ம சொல்யூஷன் கொடுத்தோம், ஹி வாஸ் வெரி ஹாப்பி அப்படின்ற மாதிரி அதை ஒரு ஸ்டோரியாக அதை அழகாக எழுதி, ஸோ அதை என்னுடைய வேலையின் நடுவே மற்றவர்களுக்கு உதவி செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்படின்ற மாதிரி அதை மென்ஷன் பண்ணி அதை ஒரு ஸ்டோரி, அந்த ஒரு ஸ்டோரியை ஒரு சின்ன கதையை ஒரு 5 லைன் 6 லைனில் சிம்பிளாக மக்களுக்கு புரிகிற மாதிரி அதை எடுத்து சொல்லி அதை ஒரு லிங்க்டின் போஸ்டாக போடலாம். அதை இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் போடலாம். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி இதை பண்ணிகிட்டே இருக்கணும். அண்ட் சின்ன சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் மேக்ஸிமம், அல்லது ஒரு 1.5 நிமிஷம் கூட ஓகே. ஸோ அந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ், அதாவது ரெக்கார்டிங்ஸ், சின்ன சின்ன கிளிப்ஸ் அல்லது ரீல்ஸ் அப்படின்னு இன்னைக்கு சொல்கிறாங்க. ரீல் அந்து போச்சுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வாழ்க்கை நிறைய பேருக்கு போயிட்டு இருக்கு. ஆனாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் விரலால் நகர்த்தி கொண்டே இருக்கிறோம். இந்த விரல்கள் 10ம் மூலதனம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விரல்களை நாம் இப்போ எப்படி பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய நேரம்ங்கிறது மிக பொன்னானது. இந்த நேரத்தை 9 to 6 பிஸ்னஸ்க்காக, வேலைக்காக அப்படின்னா இந்த 9 to 6 எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும். அதற்கப்புறம் இருக்கிற டைமை நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த சோஷியல் மீடியா மூலமாக நம்மை நாம் பிரகடனப்படுத்தி கொண்டே இருக்கணும். நம்மளை பற்றின பிரச்சாரம் நடந்துகிட்டே இருக்கணும். நம்ம பற்றின இன்ஃபர்மேஷன் மக்களுக்கு போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கணும். நல்ல விஷயங்கள் இங்கே மக்களிடம் பரப்பப்பட வேண்டும். இன்னைக்கு எவ்வளவோ நெகட்டிவிட்டி பரப்பப்பட்டிருக்கு, எவ்வளவோ இதை ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, தேவையில்லாமல் ரீஷேர் பண்ணுறாங்க, ரீபோஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளவோ நெகட்டிவ் செய்திகள் வருது. அந்த நெகட்டிவ் செய்திகளுக்கு நடுவில் நாம் தனித்து நிற்கணும். நம்முடைய நல்ல விஷயங்களை மற்றவர்கள்ட்ட ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்மை பற்றி நாம தான் பேசணும். அதில் அப்பப்போ கஸ்டமர்கிட்டேருந்து, சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்கிட்டேருந்து டிலைட் கஸ்டமர், நம்மளுடைய சர்வீஸ்னால டிலைட் லெவலுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஆனவங்க. ஹாப்பிங்கிறது ஒரு லெவல்னா, ஹாப்பியை விட அதிகமான லெவலுங்கிறது டிலைட். கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குற சர்வீஸ்னால அந்த டிலைட் லெவலுக்கு அவங்க போகும்போது அந்த கஸ்டமர்கிட்டேருந்து ஒரு டெஸ்டிமோனியல் வாங்கி, ஒரு வீடியோ மெசேஜ் சின்னதாக வாங்கி அதை நம்ம பப்ளிசிட்டிக்கு யூஸ் பண்ணும்போது நமக்கும் ஒரு நல்ல ஒரு இம்பேக்ட் கிடைக்கும். நம்ம எதுவும் பொய் சொல்லலை, தேவையில்லாமல் ஃபேக்காக ரெடி பண்ணி நம்ம பண்ணல. நிஜமா வாழ்க்கையில் நடந்தது. ஒருத்தருக்கு ப்ராப்ளம் இருந்தது, அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கொடுத்தோம். அந்த சொல்யூஷனை கொடுத்ததுனால அவருக்கு இவ்வளோ நன்மைகள் ஏற்பட்டதுங்கிறத அவர் ஷேர் பண்ணுறாரு. ஸோ நம்ம அதை அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இதை சோஷியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணலாமான்னு கேட்டுக்கிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நம்ம அதை ரிலீஸ் பண்ணலாம். அந்த வித் பெர்மிஷனோட பண்ணும்போது என்ன பண்ணணும், ஒரு இமெயில் மட்டும் அவருக்கு அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவரும் அந்த இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணிட்டாருன்னா ஒரு ரிட்டர்ன் கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நம்ம இதை தைரியமாக சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதை நம்ம இந்த ஃபேஸ்புக், லிங்க்டின், எக்ஸ், ட்விட்டருங்கிறது இப்போ எக்ஸாக மாறிடுச்சு, எக்ஸில். அதே போல் லிங்க்டின்லையும் ஒரு ஆர்டிக்கிள் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் லிங்க்டின்ல ஆர்டிக்கிள் மாதிரி அதை மென்ஷன் பண்ணி போடும்போது அதில் நம்ம இந்த வீடியோவுக்கான லிங்கையும் நம்ம போஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டு அங்கேயும் கூட பார்ப்பாங்க. ஸோ நம்மை பற்றி நாம் அவ்வப்பொழுது நல்ல செய்திகளை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். நாம் என்ன நல்லது செய்கிறோம்,
நம்முடைய தொழில் மூலமாக நம்முடைய அறிவையும் ஆற்றலையும் பயன்படுத்தி, இத்தனை வருஷ எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி நாம மக்களுக்கு எப்படி சேவையாற்றி வருகிறோம், நம்மளால மக்களுக்கு எந்த மாதிரி சேவையை கொடுக்க முடியும், நம்மளால மக்களுடைய எந்த பெயின் பாயிண்ட்ஸ்க்கெல்லாம் நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கணும். நல்ல விஷயத்த திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். வேற வழி இல்லை. ஏன்னா டாப் ஆஃப் த மைண்ட் அவங்களுடைய மனசுல இந்த துறைனா இவர்கிட்ட தான் கேட்கணும், இந்த விஷயம்னா இவர்கிட்ட தான் கேட்கணும், இவர்கிட்ட கேட்டோம்னா கரெக்டான பதில் சொல்வாரு, பயஸே இல்லாம எந்த ஒரு 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 பர்டிகுலர் இதுவும் இல்லாம அன்பயஸ்டா ஒரு சார்பு நிலை இல்லாம இதுதாங்க உண்மை, இதுதாங்க ஃபேக்ட், இதுதான் இதுல இந்த சார்ஜஸ் இருக்கு, இதெல்லாம் இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி நடக்கும், இதுக்கு முன்னாடி இப்படிதான் நடந்திருக்கு, ஸோ இனி ஃபியூச்சர்லயும் இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கிளீனா பக்காவா அந்த சொல்யூஷன்ங்கிறத கரெக்டா சொல்லும்போது, ஒரு அன்பயாஸ்ட் இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு கிடைக்கும் போது, ஒரு உண்மையான தகவல் அவங்களுக்கு கிடைக்கும் போது, அவங்க நம்ம கிட்ட திரும்ப திரும்ப வருவாங்க. நம்மை பற்றி மற்றவர்களிடம் அவங்களே போய் பேசுவாங்க. தே வில் பிகம் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் அஸ். இன்னைக்கு வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய கிரிக்கெட் ஸ்டார்ஸ், பெரிய பெரிய நடிகர்கள், நடிகைகள் இவங்க எல்லாம் பிராண்ட் அம்பாசிடரா வச்சு ஆட் போட்டோ ஷூட் எடுத்து அவங்க அதை ரிலீஸ் பண்றாங்க. ஸோ அதை ஏன் பண்றாங்க? தங்கள் ப்ராடக்டை பத்தி இவங்க சொன்னாங்கன்னா, மக்கள்கிட்ட இவங்க எடுத்து சொன்னாங்கன்னா மக்கள் வாங்குவாங்க அப்படிங்கிறதுக்காக. பட் நாம அது மாதிரி என்ன பண்ணணும், நம்முடைய பிராண்ட் அம்பாசிடர்ஸை நிறைய பேரை நம்ம உருவாக்கணும். அது எப்படி முடியும்? நம்மளுடைய இந்த சேவையை பற்றி, நம்முடைய இந்த சேவையை இன்னும் சிறப்பா நம்ம செய்யும்போது, கஸ்டமர் டிலைட் ஆகிற அளவுக்கு நம்ம சேவைகளை கொடுக்கும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அவங்களே நமக்கு ரெஃபரலை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ரெஃபரல் மார்க்கெட்டிங்கிறது அவ்வளோ ஈஸியா, அவ்வளோ சுலபமா ஒரு பிஸ்னஸை ஈஸியா, புது டிரான்சாக்ஷனை, புது வணிகத்தை ஈஸியா கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வகையில் அவ்வளோ யூஸ்ஃபுல்லா இருக்கு. இந்த ரெஃபரல்ங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி நிறைய நிறுவனங்கள் ரெஃபரல் ஆர்கனைசேஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. உலகம் முழுக்க பாப்புலரா இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட 48 நாடுகள்ல இருக்கு. அண்ட் எந்த நாட்டில் பேமெண்ட் பண்ணி புதுசா ஒருத்தர் அந்த அந்த இதுல சேர்ந்தாலும், அந்த முதல்ல ஆரம்பிச்சாரு பாத்தீங்களா ஒருத்தர், அவருக்கு ஒரு சின்ன ஷேர், சின்ன பர்சன்டேஜ் அங்க போய் சேருது. இப்போ பாருங்க ரெஃபரல்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை வந்து 48 நாடுகளுக்கு அவங்க ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க அவ்வளவு தூரத்துக்கு. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். எல்லா இடத்துலையும் எல்லா நாடுகளையும் ஸ்ப்ரெட் ஆகி மக்களுக்கு பிஸ்னஸை அள்ளி கொடுக்கறதுக்கு ஒரு பிஸ்னஸ் நெட்வொர்க்கிங் ஃபோரம், ஒரு ரெஃபரல் ப்ரோக்ராமா அதை அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரெஃபரல் மூலமா ஒரு பிஸ்னஸ் ஒரு புது லீடு கிடைக்குது அப்படின்னா, நம்மை பற்றி ஏற்கனவே அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. ஸோ இவர் இன்னார் இத்தனை வருஷமா இது பண்ணிட்டு இருக்காரு, இந்த சேவைகள்லாம் அவர் ப்ரொவைட் பண்றாரு, இவர் வீரரு தீரரு வீல் பெண்ட் எடுக்கிறதுல ஆளினால் அழகுராஜா அப்படின்னு நம்மளை பத்தி ஃபுல்லா எல்லாத்தையும் அவங்களே சொல்லிடுவாங்க. அவங்க எல்லாம் நம்ம பத்தின ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் அவங்க கொடுத்துட்டதுனால நம்ம நேர்ல போயிட்டு அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுடைய பாஸ்ட் என்ன, இப்போ ஃபியூச்சர்ல அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, அண்ட் அவங்களுடைய இன்றைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு, அந்த பாஸ்டையும் ப்ரெசண்ட்டையும் இந்த ஃபியூச்சர் ஆஸ்பிரேஷன்ஸையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு அற்புதமான ப்ராடக்ட்ஸை நம்ம டிசைன் பண்ணி கம்பைன் பண்ணி அதை ஒரு சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சேலுங்கிறது ஈஸியாக நடக்கும். ஏன்னா பாதி சேலுங்கிறது ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. நம்மை பற்றிய ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஏற்கனவே வந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரிந்த நபர், அவங்களுக்கு க்ளோஸா இருக்கிற ஒருத்தங்க, ஒரு விருப்பமான ஒருத்தர் அவங்க நம்மளை பத்தி ஏற்கனவே சொல்லி நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தராங்க அப்படின்றப்போ அந்த இடத்துல நாம போய் அவருடைய பேரையும் காப்பாற்றணும், யார் நம்மளை ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க பேரையும் காப்பாற்றணும், புதிதாக சந்திக்கக்கூடிய நபருக்கும் இவருக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு ஏற்ற மாதிரி உள்ள நல்ல சொல்யூஷனையும் நம்ம இவங்களுக்கு கொடுக்கும்போது ஸோ இப்போ இவரும் ஹாப்பி ஆயிடுவாரு அண்ட் சேல் ஈஸியாக முடிஞ்சிடும். இவங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இப்போ இன்னும் நிறைய பேருக்கு நம்மளை கொண்டு போய் ரீச் பண்ண வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரெஃபரல் மார்க்கெட்டிங், வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டி, இதை நாம சிறப்பாக பயன்படுத்தணும். இந்த வேர்ட் ஆஃப் பப்ளிசிட்டியோட சேர்ந்து சோஷியல் மீடியாவையும் சிறப்பான முறையில் பயன்படுத்தி அங்கேயும் பப்ளிசிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அப்பப்போ நம்மளை பற்றின ஷார்ட்ஸு ரீல்ஸுங்கிறது வந்துட்டே இருக்கணும். அண்ட் ஃபுல் லெங்க் வீடியோஸ் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் அல்லது 30 நிமிஷத்துக்கு நல்ல கருத்துக்கள் நம்ம துறை சார்ந்து என்ன நம்ம ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை ரெக்கார்ட் பண்ணி அதையும் நம்ம அப்பப்போ அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம்னா நேரம் இருப்பவர்கள் அந்த 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் ப்ரோக்ராமை அதை அவங்க வந்து பார்ப்பாங்க. நேரம் இல்லாதவர்கள் இந்த ரீல்ஸை மட்டும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அதுலேருந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஸோ புது நபர்களை, புது வாய்ப்பாளர்களை இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அவங்களை சந்திச்சதே கிடையாது, அவங்க நம்ம பார்த்தது கிடையாது. சோஷியல் மீடியா மூலம் மட்டுமே அறிமுகமாகி அதில் நம்மளை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த டெஸ்டிமோனியல்ஸ்
நம்மளை பத்தி மற்றவங்க கொடுத்துருக்க அந்த ஃபீட்பேக், நம்மளை பத்தி மற்றவங்க கொடுத்துருக்க அந்த ரேட்டிங்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்மை புது நபர்கள் நம்மை அணுகுவார்கள். ஸோ அந்த மாதிரி அணுகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த டெக்னாலஜியை நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது பிஸ்னஸ் இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும், அடுத்த லெவலுக்கு அது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கதையே திரும்ப திரும்ப நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா ஏற்கனவே என்ன கிடைச்சதோ அதுவே திரும்ப திரும்ப கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு புது விஷயத்த நம்ம கொண்டு வரணும், ஒரு பேரடைம் ஷிஃப்ட் நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய எண்ணத்துல, நம்ம சொல்லக்கூடிய சொற்கள்ல, நம்ம செய்யக்கூடிய செயல்கள்ல, இந்த மூன்றுலையுமே ஒரு பேரடைம் ஷிஃப்ட், ஒரு புது சேஞ்சுக்கு நம்ம கொண்டு வரணும். அந்த ஷிஃப்டை கொண்டு வரும்போது அது நம்ம எக்ஸ்போனென்ஷியல் growth வரக்கூடிய வகையில அது நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கோ அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மை நாமே மாற்றிக்கொள்ளணும். இன்ஃபேக்ட் ஆன்டிசிபேட் த சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றம் வரும் அப்படிங்கிறத முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க, முன்னாடியே கணிச்சிடுங்க, கணிச்சிட்டு அந்த மாற்றத்துக்கு முன்னாடியே நீங்க தயாராயிடுங்க. அப்படி தயாராயிட்டீங்க அப்படின்னா அந்த மாற்றம் என்கிற அந்த அலை வரும்போது அந்த அலையில ஈஸியா நம்ம டிராவல் பண்ணி சர்ஃப் பண்ணி நம்மளால போயிட முடியும். ஏன்னா நம்ம வந்து ஏர்லி மூவர் அட்வான்டேஜ், இஎம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரெடியா இருக்கிறோம் ஏற்கனவே அப்படின்றப்போ அந்த புது மாற்றம் வரும்போது நம்ம அதுக்கு ரெடியா இருக்கிறதுனால ஈஸியா நம்மளால அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயல்களை மாற்றிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயல் வடிவத்தை மாற்றிக்கிட்டு நம்மளால செயல்பட முடியும். அந்த மாதிரி செயல்படும் போது லைஃப் சூப்பராக இருக்கும், பிஸ்னஸ் சூப்பராக வளர்ச்சி வரும். இந்த பிஸ்னஸில் வளர்ச்சி வர்றதுக்கு தேவையான சில விஷயங்களை, சில டிப்ஸை இப்போ நம்ம பார்த்தோம். இந்த சோஷியல் மீடியாவை சிறப்பான முறையில் பயன்படுத்திக் கொள்வோம், வேர்ட் ஆஃப் மவுத் பப்ளிசிட்டிக்கு இன்க்ரீஸ் பண்ணுவோம், டெஸ்டிமோனியல்ஸ் நிறைய வாங்குவோம், அந்த டெஸ்டிமோனியல்ஸை ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸாக மாற்றி அதை நம்முடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துவோம். நம்ம எதையுமே பொய்யா எதையும் ரெடி பண்ணி நம்ம எதுவும் செய்ய போகிறதில்ல. எல்லாமே ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. எல்லாம் ஏற்கனவே சொல்யூஷன் நம்மகிட்ட பெற்றவர்கள், நம்மிடம் இருந்து பயன்பெற்றவர்கள், அவங்க தங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்றாங்க. அப்போ அவங்களுடைய பேர், அவங்க டெசிக்னேஷன், கம்பெனியை போட்டு நம்ம அதை ஷேர் பண்ணும்போது வித் தேர் பர்மிஷன், அவங்களோட பர்மிஷனோட அதை நம்ம செய்யும்போது அவங்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டி, சின்ன பப்ளிசிட்டி கிடைக்கும், நமக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மை போன்ற சர்வீஸ் துறையில் இருக்கக்கூடியவங்க, பிஸ்னஸில் சொல்யூஷன்ஸ், ப்ராடக்ட்ஸை ரெடி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறவங்க, அல்லது ப்ராடக்ட்ஸ் ஏற்கனவே இருக்குது ஒருத்தர்கிட்டேருந்து வாங்கி நம்ம வந்து கை மாற்றி கொடுக்குறோம் இன்னொருத்தங்களுக்கு. ஸோ நம்ம ஒருத்தர்கிட்டேருந்து சப்ளையர்கிட்டேருந்து வாங்கி திரும்ப இன்னொரு வெண்டார்ட்ட நம்ம திரும்ப கொடுக்குறோம் அப்படின்னா அது மாதிரி ரீசெல்லிங் பண்ணுறோம். ஸோ என்ன பொருள் விற்றாலும் சரி, பொருளை புதுசாக தயாரித்து கண்டுபிடிச்சு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாலும் சரி, பொருளை வாங்கி விற்றாலும் சரி, அல்லது சேவைகள் வழங்கினாலும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் இந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் பொருந்தும். ஸோ ஒரு கஸ்டமர் டிலைட் ஆகக்கூடிய வகையில் நம்முடைய சர்வீஸ் லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம், நம்முடைய சர்வீஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் குவாலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். அது இன்க்ரீஸ் ஆக 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 நிறைய பேர் கஸ்டமர் டிலைட் ஆக ஆக நிறைய பேர்கிட்டேருந்து நிறைய நல்ல ஃபீட்பேக்ஸ், நம்மை பற்றின நல்ல விஷயங்கள் மார்க்கெட்டில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணாமலே தானாகவே ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்முடைய கீர்த்தி, நம்முடைய புகழ் அப்படிங்கிறது இன்னும் நிறைய பேர்கிட்ட தானாக அதுவே போய் ரீச் ஆகும். அது மாதிரி ரீச் ஆகிறதுக்கு தானா ஆர்கானிக்காக நடக்கிறதுக்கும் நம்ம இது பண்ணணும். சோஷியல் மீடியாவில் நம்முடைய போஸ்டையும் போட்டு அதையும் நம்ம இது பண்ணணும். தேவைப்படக்கூடிய இடங்கள்ல பூஸ்ட் பண்றதுக்கு ஆடும் நம்ம யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக் ஆட்ல வச்சு நம்ம ப்ரமோட் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 200 ரூபாய் அல்லது ஒரு நாளைக்கு 100 ரூபாய்னு ஒரு 5 நாளைக்கு அல்லது 10 நாளைக்கு ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி ப்ரொமோட் பண்ணும்போது ஒரு புது மார்க்கெட், ஒரு புது செக்மெண்ட்ல நம்மளை பற்றின செய்தி போய் ரீச் ஆகும். ஸோ அதுலேருந்து 10 பேர் பார்த்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் கன்வெர்ட் ஆகி நம்ம கிட்ட லீடா வருவாங்க. அந்த மாதிரி லீடா வரும்போது அது நமக்கு பிஸ்னஸ் கன்வர்ஷன் ஆகும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், டெக்னாலஜியை நம்ம நல்ல வகையில் சூப்பராக அழகாக அதை யூஸ் பண்ணிக்கணும். டெக்னாலஜியை உபயோகப்படுத்திக் கொள்வோம். டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துறதுங்கிறத அத்துறை சார்ந்த வல்லுநர்களிடம் தெரிந்து கொண்டு, எல்லாமே ஆன்லைன்ல எல்லாத்துக்கும் டுட்டோரியல்ஸ் இருக்கு. அதுவும் இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் வந்த பிறகு சாட் ஜிபிடியும், ஜெமினியும், நோட்புக் எல்லாம், கிளாடும், இந்த 4ம் வந்த பிறகு பயங்கர யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை விட இன்னும் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஆனா இந்த 4த்தையும் யூஸ் பண்ணாலே போதும், அவ்வளோ நல்ல அற்புதமான விஷயங்கள் நம்மளால செய்ய முடியும். ரொம்ப அற்புதமா ஈஸியா நம்மளால போஸ்டர்ஸ் கிரியேட் பண்ண முடியும். நம்ம நம்மை பற்றிய செய்தியை வீடியோவை கிரியேட் பண்ண முடியும். ஒரு 15 செகண்ட்ஸ் வீடியோ கிரியேட் பண்றதுக்கு ஃப்ரீயாவே
சாஃப்ட்வேர் டூல்ஸ் இருக்கு, ஏஐ டூல்ஸ் இருக்கு. நம்ம தமிழ்ல ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா சொல்றத அப்படியே உள்வாங்கி அப்படியே தமிழ் டெக்ஸ்டா மாத்தி உடனே ஆன் த ஸ்பாட் அப்படியே டெக்ஸ்ட் உருவாயிட்டே இருக்கு. நான் இன்னைக்கு போன்ல பல வருடங்களாக கூகுளுடைய அந்த வாய்ஸ் டு ஸ்பீச், வாய்ஸ் டு டெக்ஸ்ட் அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் டைப் பண்றதே கிடையாது, பேசுவேன், அதை அப்படியே டெக்ஸ்டா மாத்திரும். அதுல அங்கங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் கரெக்ஷன் பண்ணிடுவேன், கரெக்ஷன் பண்ணிட்டு அமுச்சு விட்டுருவேன். அவ்வளவுதான், காப்பி பேஸ்ட் பண்ணி அமுச்சிடுறது. ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும். நம்ம உட்காந்து தமிழ்ல ஃபோன்லயோ லேப்டாப்லயோ டைப் பண்ணணும் டைம் எடுக்கும். கூகுள் லேப்டாப் யூஸ் பண்றோம் அப்படின்னா கூகுளுடைய இன்புட் டூல்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 100-200 லாங்குவேஜுக்கு தேவையான விஷயங்கள் அதுல இருக்குது. ஸோ நம்ம தமிழ்ன்றதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மாணவன் MAANAVAN அப்படின்னு டைப் பண்ணோம்னா தமிழ் அங்கே மாணவன் தானா வந்துடுது. ஸோ அது ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த மாதிரி உட்காந்து டைப் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு காலத்துல இன்புட் டூல்ஸை யூஸ் பண்ணி. அப்புறம் வாய்ஸ் டு டெக்ஸ்ட் ஈஸியா வந்துடுச்சு. அது வந்த உடனே ரொம்ப வேலை முடிஞ்சிச்சு. இப்போ உட்காந்து டைப் பண்ணவே தேவையில்லை. நம்ம சும்மா இருக்கும்போது ஃப்ரீயா இருக்கும்போது அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பேசினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக டெக்ஸ்ட் உருவாயிடுது. அந்த டெக்ஸ்ட்ல எங்கேயாவது கரெக்ஷன் பண்ணணும்னா நம்ம கரெக்ஷன் பண்ணிட்டு இமீடியட்டா அதை எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி அமுச்சு விட்டுறலாம். அண்ட் ஒன்ஸ் ஒரு தடவை நமக்கு ஒரு டெக்ஸ்ட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அதே விஷயத்தை தான் நம்ம மற்றவங்களுக்குலாம் ஃபியூச்சரில் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ இதை ரெடிமேடாக நம்ம வந்து நோட்ஸில் நம்ம போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டோம், டைட்டில் போட்டு ரெடியாக வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக அதை சர்ச் பண்ணி டக்குன்னு அதை எடுத்து அடுத்து இன்னொரு நபருக்கு அதை அனுப்பணும்னா ஈஸியாக அனுப்பிடலாம். ஸோ இது மாதிரி வந்து ரிப்ளிகேட் பண்ணுறதுக்கு, டூப்ளிகேட் பண்ணுறதுக்கு அண்ட் நிறைய பேர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி நம்மளை பற்றின செய்தி அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு டெலிகாலர் மாதிரி ஒருத்தவங்களை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து ஹையர் பண்ணணும்னா அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோட்லேயே அவங்க பண்ண முடியும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து 1 ஹவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அல்லது இத்தனை பேருக்கு ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டுன்னு அந்த மாதிரி ஜாபுக்கு வர்றதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மோடில் நிறைய பெண்கள் தயாராக இருக்காங்க. அவங்க வீட்டிலேருந்து அவங்க வேலை செய்ய தயாராக இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குது, ஒரு டெக்னாலஜி இருக்குது, இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குது, அவங்க அந்த வேலையை நமக்காக செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு நம்ம ஒரு தொகை மட்டும் அவங்களுக்கு கொடுத்தா போதும். ஸோ நம்மளுடைய வேலையை இந்த மாதிரி பிரித்து கொடுக்கும்போது ஸோ நமக்கும் டைம் நிறைய சேவ் ஆகும். நம்மளுடைய டைமை, ப்ரொடக்டிவ் டைமை நமக்கு புது வாடிக்கையாளர்களை சந்திப்பதிலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு சேவை கொடுப்பதிலும் அவங்களுக்கு இன்னும் அடிஷ்னல் இது அப்செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஏற்கனவே வாங்கினதோட சேர்த்து இன்னும் அடுத்த லெவலுக்கு அவங்க போகிறதுக்கு அவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தேடி அவங்களுக்கு கொடுக்கும்போது அப்செல்லிங்கும் நடக்கும். அதே போல் அவங்களுக்கு நம்ம கிராஸ் செல்லிங்கும் பண்ண முடியும். அவங்க ஏற்கனவே வாங்கியிருக்கிறது மட்டும் அல்லாமல் வேறு சில விஷயங்களை அவங்க வாங்குறதுக்கு அவங்களுக்கு அந்த தேவைகள் இருக்கும். அந்த தேவைகளை அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த தேவைகளுக்கு கொடுக்கும்போது கிராஸ் செல்லிங்கும் நடக்கும். ஸோ இந்த அப்செல்லிங்கும் கிராஸ் செல்லிங்கும் சேர்த்து பண்ணும்போது எக்ஸிஸ்டிங் வாடிக்கையாளர்களுக்கு பண்ணும்போது நம்முடைய சேல்ஸ் இன்னும் அதிகமாகும். அப்போ சேல்ஸ் அதிகமாக ஆக நமக்கு இன்கமும் ஜாஸ்தி வரும். ஸோ நம்மளால அந்த 50 எவ்ரி ஆல்டர்னேட் இயர் புது வணிகத்தை டபுள் பண்ண முடியும். ஸோ அதை டபுள் பண்ணுறதுக்கு இது போன்ற ஐடியாஸை பயன்படுத்தி சிறந்த முறையில் வணிகம் செய்து நம்முடைய வணிகத்தின் மூலமாக மக்களுக்கு நன்மை ஏற்பட்டு நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்மை சுற்றியுள்ளோருக்கும் இந்த சமூகத்திற்கும் நன்மை வரக்கூடிய வகையில் ஒரு சிறந்த முறையில் நம்முடைய பிஸ்னஸை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம். நம்முடைய வெர்ஷன் 2.0 பர்சனலாகவும் சரி, ப்ரொஃபஷனலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, உறவு முறைகளிலும் சரி சிறப்பான அற்புதமான ஒரு குரோத்தை கொண்டு வரவும் இந்த 5 ஏரியாக்களிலும் வளர்ச்சி ஏற்படுவதற்கு தேவையான செய்வோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், நிறைய பேர் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேவையை மாதம் 2000, மாதம் 3000, மாதம் 5000, மாதம் 10,000, மாதம் 20,000 ஒவ்வொருத்தரும் ஒரு பேக்கேஜில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதில் நமக்கு எது சூட் ஆகும், நமக்கு எது தேவை அப்படிங்கிறத அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்கள்ட்ட அந்த சர்வீஸை நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்முடைய வேலை பளு குறைஞ்சிரும், நமக்கு பப்ளிசிட்டியும் நடக்கும், புது வாடிக்கையாளர்கள், யாருன்னே தெரியாத புது முகங்கள் நமக்கு வாடிக்கையாளர்களாக வந்து சேருவாங்க. நம்முடைய பிஸ்னஸ் பெரிய லெவலில் வளர்ச்சி அடையும். நாம் அனைவரும் அகமும் புறமும் நம்முடைய வாழ்க்கையில் அகமும் புறமும் வளர்ச்சியும் மலர்ச்சியும் பெறுவோம். நம் அறிவையும் ஆற்றலையும் சிறந்த முறையில் பயன்படுத்தி ஆக்கப்பூர்வமான வழியில் செலுத்தி அற வழியில் நின்று சூப்பரா அற்புதமா பொருள் ஈட்டுவோம். அந்த பொருளை கொண்டு நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம்மை சுற்றியுள்ளோருக்கும் இந்த சமூகமும் பயன்பெறக்கூடிய வகையில் சிறந்த முறையில் பணத்தை நிர்வகிப்போம், பணத்தை செலவு செய்வோம், பணத்தை முதலீடு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு எங்களுக்கு ஜேகாம் மீட்டிங் இருக்கு, 6:30 to 8 o'clock மார்னிங். வர்ச்சுவலாக நாங்கள் ஜூமில் ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறோம். அங்கேருந்து நாங்கள் அப்படியே இணைஞ்சு
ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபரல்ஸ் வணிகம் ஹெல்ப் பண்ணுறோம். அண்ட் இன்னைக்கு வந்து ப்ராப்ளம் சொல்யூஷன் போர்ட் மீட்டிங். இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ 15 பேர் இருக்கோம் அப்படின்னா ஆளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ், ஒரு டிஃப்ரெண்ட் மைண்ட் செட், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் எந்த தீர்வு நமக்கு ஈஸியான தீர்வாக இருக்கும், எது நம்மளுடைய ப்ராப்ளம்க்கு கரெக்டாக சொல்யூஷன் அமையும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு தேர்ந்தெடுத்து நம்ம அதை செயல்படுத்தும் போது நம்ம ப்ராப்ளம்ங்கிறது காணாம போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான சொல்யூஷன் போர்ட் மீட்டிங் இருக்குது. ஸோ உங்கள் வணிகத்தை பெருக்கிக் கொள்ளணும்னு நினைக்கிறீங்க, புது வாடிக்கையாளர்களை சந்திக்கணும், புது வாடிக்கையாளர்கள் ரெஃபரல்களாக பெறணும், நாமளும் மற்றவங்களுக்கு ரெஃபரல்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜேசிஐக்கு வாங்க, ஜூனியர் சேம்பர் இன்டர்நேஷ்னல். அதில் ஒரு அதில் ஒரு வணிக அமைப்பாக ஜேகாம், ஜூனியர் சேம்பர் காமர்ஸ். ஸோ அதில் மெம்பராக இருக்கிறவங்க இந்த வணிகம் செய்யக்கூடியவர்கள் இந்த 2 அமைப்பிலும் இருந்து ரொம்ப அற்புதமாக நம்மளுடைய பிஸ்னஸை இந்தியா லெவலுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா இந்தியா முழுக்க ஜேகாம் பார்ட்னர்ஸ் பிஸ்னஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய லீட்ஸை நம்ம பார்க்க முடியும். நம்மளுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் என்னங்கிறத அதில் நம்ம கொடுக்கும்போது மற்றவர்களுக்கு அந்த தேவை இருக்கும்போது வெளி மாநிலங்கள்லேருந்து கூட நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆர்டர்ஸ் வரும். ஸோ அந்த வகையில் நெட்வொர்க்கிங்க்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் அந்த ஊருக்கு போகும்போதும் அங்கே ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாலும், இல்லை அங்கே ஏதாவது ஹெல்ப் வேணும்னாலும் அவங்களோட ஹெல்ப் நம்ம எடுத்துக்கலாம், நாம் மற்றவங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கலாம். ஸோ இந்த வகையில் இந்த நெட்வொர்க்கிங் மூலமாக, கொலாபரேஷன் மூலமாக நம்முடைய பிஸ்னஸை பெருக்குவோம். திஸ் இஸ் அன் எரா ஆஃப் கொலாபரேஷன். இது வந்து காம்படிஷனுக்கான நேரம் அல்ல. இது ரொம்ப ரொம்ப அற்புதமாக கொலாபரேஷன் மூலமாக நம்முடைய பிஸ்னஸையும் மற்றவருடைய பிஸ்னஸையும் வளர்ச்சி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு எரால நம்ம இருக்கோம், அற்புதமான ஒரு வருடத்தில் இருக்கோம், அற்புதமான ஒரு நேரத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இந்த கொலாபரேஷனை நல்ல முறையில் பயன்படுத்தி நம்முடைய வணிகத்தை சிறப்பாக அமைப்போம். நமக்கு நிறைய ரெஃபரல் பார்ட்னர்ஸை உருவாக்குவோம், நமக்கு நிறைய சேனல் பார்ட்னர்ஸை உருவாக்குவோம், நமக்கு நிறைய பிராண்ட் அம்பாசிடர்ஸை உருவாக்குவோம். அதன் மூலமாக நம் வணிகத்தை பெருக்குவோம். நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நம்ம எப்பவும் செய்கிற வேலைகளை சிறப்பாக செய்வோம். நோட்புக்கில் ஜேர்னலிங் எழுதுவோம், நன்றி தெரிவித்தல், இலக்குகளை எழுதுதல், அந்த இலக்குகளை அடைவதற்கு இன்றைய வேலைப்பட்டியல், அந்த வேலைப்பட்டியலில் ஒவ்வொன்றா முடிக்க டிக் பண்ணிகிட்டே வாங்குவோம், டிக் பண்ணிகிட்டே வருவோம். அட் த எண்ட் ஆஃப் த டே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா 10 out of 10, ஒரு 10ல் 3 தான் முடிச்சிருக்கோம்னா 3 out of 10 30% தான். ஸோ அப்போ அந்த அக்கௌண்டபிலிட்டி பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி 100% நோக்கி வரணும். ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அடுத்த நாள் வேலையை கூட இன்றைக்கே செய்யக்கூடிய வகையில் நம்மளால் எல்லா வேலைகளையும் முடிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம், அக்கௌண்டபிலிட்டி பர்சன்டேஜை. அதற்காக நம்ம நேரத்தை பயன்படுத்துவோம். இதோடு சேர்ந்து ஒரு நாள் முடிச்சு கடைசியில் படுக்க போகும்போது இந்த நாள் முழுக்க செய்த செயல்களை எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு யார்கிட்டயா மன்னிப்பு கேட்கணும்னு நினச்சா மானசீகமாக மன்னிப்பு கேட்டுருங்க. அல்லது முடிஞ்சதுன்னா வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அனுப்பி வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுருங்க. அண்ட் எந்த செயல்களை சிறப்பாக செஞ்சோமோ அதுக்காக நம்மளை நாமே பாராட்டிக்கலாம். எந்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்யலாம்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை இன்னும் எப்படி சிறப்பாக செய்யலாம்னு யோசித்து மனசில் வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அந்த வேலைகளை செய்யும்போது அந்த மாதிரி இன்னும் பெட்டராக நம்ம பண்ணி சிறப்பான ஒரு விஷயத்தை செய்வோம். ஒரு காலையில் நன்றி தெரிவித்து வேலையை ஆரம்பிப்போம். திரும்ப நைட்டு எல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகும்போதும் இறைவனுக்கு நன்றி சொல்லி ஒரு சூப்பரான நாள் கொடுத்தீங்க, பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லி இந்த நாளை சிறந்த முறையில் பயன்படுத்தினேன், இன்னும் மேலும் மேலும் இதுபோல் பல நல்ல நாட்களை எனக்கு கொடுத்து இன்னும் மேலும் நிறைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் வேண்டும் திரும்ப நன்றி சொல்லிட்டு அந்த நன்றியுணர்வோடு திரும்ப போய் படுத்துங்கும்போது நம்முடைய ஆழ்மனதிற்கு நல்ல எண்ணங்கள், நல்ல சொற்கள் இதெல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஃபீட் பண்ணும்போது நாம் தூங்கிட்டு இருந்தாலும் இந்த ஆழ்மனது நமக்காக விழிப்பாக அது வேலை செஞ்சுட்டே இருக்கும். அந்த அடுத்த நாள் நம்ம ஏஞ்சி நம்ம வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும் போது இந்த ஆழ்மனதில் ஏற்கனவே நல்ல விஷயங்களை ஃபீட் பண்ணியிருக்கிறதுனால அந்த நல்ல விஷயங்கள் அடுத்த நாள் நல்ல சொற்களாகவும் செயல்களாகவும் நமக்கு வரும். சப்கான்ஷியஸ் மைண்டை நல்ல விஷயத்தில் ப்ரோக்ராம் பண்ணுவோம். அந்த ப்ரோக்ராமிங்கை இன்னும் சிறப்பாக எப்படி செய்கிறது, கிரியேட்டிவ் விஷுவலைசேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, நமக்கான அந்த விஷன் சார்ட் அந்த போர்டை யூஸ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் பார்ப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். நம் வாழ்க்கையில் எவ்வளவு தடைக்கற்கள் வந்தாலும் தடைக்கற்கள் அத்தனையும் தகர்த்தெறிந்து
தடை கற்கள் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு அதையே படிக்கற்களாக மாற்றி நம் வாழ்வின் வெற்றி பாதையை உருவாக்கி அந்த வெற்றி பாதையில் சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறுவோம். சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறுவோம். சிங்க நடை போட்டே சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு. வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சிக்கு நேரமாகிவிட்டது. நன்றி, வணக்கம். இந்த ரெக்கார்டிங்கை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது பார்த்து அதில் செயல்படுத்துறது மூலமாக உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதோ அந்த பலன் பற்றின ஃபீட்பேக் அனுப்புங்க. ப்ளஸ் இந்த மீட்டிங்க்கான அந்த லிங்க்கு, இந்த வீடியோக்கான லிங்க்கையும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் செய்யுங்க. நன்றி, வணக்கம். நன்றி வீரன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன்.